போன வாரம் கொல்லிமலையிலேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே சாக்லேயே அப்படியே இருந்தது. சரி இன்னைக்கு இதை எடுத்து காய போட்டுடலாமேன்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி மளிகை சாமான் எல்லாத்தையுமே மற்ற நாள் காய போட்டு எடுத்து வைக்கிறத விட அமாவாசை அன்னைக்கு காய போட்டு எடுத்து வச்சோம்னா சீக்கிரம் கெட்டு போகாது, பூசணம் பிடிக்காம இருக்கும்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மா வருஷம் கொல்லிமலைக்கு போய் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அமாவாசை அன்னைக்கு காய போட்டு எடுத்து வச்சிருவாங்க. ஸ்டார்டிங்ல அம்மா சொல்லும் போது நான் நம்பவே இல்லை. அது எப்படி அமாவாசை அன்னைக்கு காய போட்டா கெடாம இருக்குமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். போன வருஷமும் இதே மாதிரி காய போட்டு எடுத்து வச்சிருந்தாங்க. அதுல இன்னமுமே கொஞ்சம் திங்ஸ் இருக்கு, கெட்டு போகாம அப்படியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் நம்பவே ஆரம்பிச்சேன். பரவாயில்ல, கொல்லிமலையிலேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கு. ஸோ காலையிலே மாடியை பெருக்கிட்டு வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் காய போட்டாச்சு. இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி தான் வீட்டில் ஒற்றை அடிச்சேன். அதுக்குள்ள ஒற்றை நல்லா படிஞ்சிருச்சு. இன்னைக்கு எல்லாமே ஒற்றை அடிச்சு விட்டுட்டேன். இன்னைக்கு அமாவாசைனால வீட்டில் ரொம்பவே வேலை அதிகமாக இருந்துச்சு. எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா மதியம் லஞ்சுக்கு வெள்ளை பூசணி, முள்ளங்கி, முருங்கைக்காய், கேரட் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஈவினிங் போல நக்ஷுக்குட்டி தூங்கிட்டு இருக்க டைம்ல மளிகை சாமான் எல்லாத்தையும் மறுபடியும் அள்ளி வச்சுட்டேன்.